மரக்கடிக்கு ஆசை சீரியல்ல முத்து அண்ட் மீனாவை வீட்டை விட்டு துரத்துறாங்க விஜயா. அண்ணாமலை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரே அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட்ல இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் முத்து அண்ட் மீனாவை விஜயா வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு கிளம்ப ரெடியாகிறாங்க. அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது முத்து தன்னோட அண்ணாமலையையும் கூப்பிட அதை பார்த்து விஜயா பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. அதுக்கு அண்ணாமலை அதிரடியாக ஒரு பதிலையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னும் எபிசோடில் முத்துவை எப்படியாச்சும் கோவப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் போட்டுக்கிட்டு இருந்த வாசுதேவனோட கண்ணில் மீனா ஸ்ருதி கலட்டி போட்ட மாலையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அந்த மாலையோட ஸ்ருதியோட தங்க செயினும் கலண்டு போட்டிருக்கிறதுனால இது வேற யாரையும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீனா அந்த மாலையிலிருந்து செயினை எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து மீனா தான் அந்த செயினை திருடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியாவும், நாங்கள் அதை கண்ணால் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியாவும் வாசுதேவனும் சுதாவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை எல்லாமே கேட்டு விஜயா எதுவுமே சொல்லாமலேயே வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் முத்து மீனாவுக்கு ஆதரவாக ஆரம்பத்தில் அமைதியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வாசுதேவன் பேசுகிறத பொறுக்க முடியாமல் வாசுதேவனை போட்டு அடிச்சிடுறாரு. இதனால் கோபமான ஸ்ருதி இனி நான் முத்து இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க. இப்படியா எபிசோடு இருக்கிற நிலையில இப்போ வர்ற நாட்களுக்கான ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது. அதில் வீட்டில் கோபமாக இருக்கிற விஜயா முத்து அண்ட் மீனா வீட்டுக்குள்ளே வரும்போது இனி இந்த மீனாவும் முத்துவும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இவங்க வீட்டை விட்டு போனாதான் ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்குள்ளே வருவாங்க, அதனால நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க இந்த மாதிரியா கோபமாக பேச, அதுக்கு முத்து என்ன இப்போ நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே, மீனா நம்ம துணிமணிகளை எல்லாம் எடுத்து வை அப்படிங்கிற மாதிரியா சொன்னபடியே அப்பாவா நம்ம போகலாம் இந்த மாதிரியா அண்ணாமலையையும் கூப்பிட, அதுக்கு விஜயா நான் உங்களை தான் போக சொன்னேன், நீ எதுக்கு இவரை கூப்பிடுற இந்த மாதிரியா திட்ட, அதுக்கு முத்து நான் என்னோட அப்பாவை என் கூட தான் கூட்டிகிட்டு போவேன் இந்த மாதிரியா சொல்ல, அதுக்கு அண்ணாமலை ஆமாம் என்னோட மகன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் நானும் போக முடியும், என் மகன் பேச்சை தான் நான் கேட்பேன், மீனா என்னோட துணிகளையும் சேர்த்து எடுத்து வைமா நம்ம கிளம்புவோம் இந்த மாதிரியா சொல்ல, அதை கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. இதனால் இனி முத்து அண்ட் மீனா வீட்டை விட்டு போகிறாங்களா, அப்படி இல்லைனா ஸ்ருதியும் ரவியும் மறுபடியும் வீட்டுக்கு எப்படி வரப்போகிறாங்க இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட இனி வரப்போகிற எபிசோட்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ இருக்கிற விஜய் டிவி சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் தான் வந்துட்டு நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரட்டான கதாபாத்திரம் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.